குறித்த இந்த பயிற்சிக்கு வருக. வலுவான உறவுகளை உருவாக்குவதற்கும் தொழில்முறை வெற்றியை அடைவதற்கும் தெளிவான தகவல் தொடர்பு ஒரு திறவுகோலாகும். இந்த அமர்வில் உங்கள் தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்துவதற்கான நடைமுறை உத்திகளை கற்றுக்கொள்வீர்கள். தொடர்பு என்பது பேசுவதையும் கேட்பதையும் விட அதிகமானவற்றை உள்ளடக்கியது. இதில் சொற்கள் அல்லாத குறிப்புகள், செயலில் கேட்பது மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் தெளிவு ஆகியவை அடங்கும். இந்த அடிப்படைகளில் தேர்ச்சி பெறுவது தவறான புரிதல்களை தவிர்க்கவும் நேர்மறையான பணிச்சூழலை வளர்க்கவும் உதவும். செயல்திறன் மிக்க கேட்பது பயனுள்ள தகவல் தொடர்புக்கான மூலக்கல்லாகும். இதற்கு பேச்சாளர் மீது முழுமையாக கவனம் செலுத்துதல், அவர்களின் செய்தியை புரிந்து கொள்வது மற்றும் சிந்தனையுடன் பதிலளிப்பது அவசியம். தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருப்பது உங்கள் செய்தியை முதல் முறையாக புரிந்து கொள்வதை உறுதி செய்கிறது. எளிமையான மொழியை பயன்படுத்துங்கள். உங்கள் எண்ணங்களை ஒழுங்கமைக்கவும் உங்கள் பார்வையாளர்களுக்கு ஏற்ப உங்கள் செய்தியை வடிவமைக்கவும். பச்சாதாபம் மற்றவர்களின் கண்ணோட்டங்களை புரிந்து கொள்ளவும் நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை வளர்க்கவும் உங்களை அனுமதிக்கிறது. உணர்ச்சிகளை ஒப்புக்கொள்வதன் மூலமும் உங்கள் சக ஊழியர்களின் கண்ணோட்டங்களில் உண்மையான அக்கறை காட்டுவதன் மூலமும் பச்சாதாபமான தகவல் தொடர்பை பயிற்சி செய்யுங்கள். முகபாவனைகள், உடல் மொழி மற்றும் குரல் தொனி ஆகியவை சொற்கள் அல்லாத தகவல் தொடர்பில் அடங்கும். உங்கள் சொற்கள் அல்லாத குறிப்புகள் உங்கள் செய்தி எவ்வாறு பெறப்படுகிறது என்பதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றை கவனியுங்கள். நேர்மறையான உடல் மொழியை பராமரித்து உங்கள் தொனி உங்கள் வார்த்தைகளுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்யவும். பயனுள்ள தகவல் தொடர்பு திறன்கள் குறித்து இந்த பயிற்சியில் சேர்ந்ததற்கு நன்றி. பயிற்சி சரியானதாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தொழில்முறை உறவுகளிலும் வெற்றியிலும் உண்மையான வித்தியாசத்தை காண இந்த உத்திகளை உங்கள் பணியிடத்தில் பயன்படுத்துங்கள்.